மகா சிவராத்திரியை முன்னிட்டு திருவாரூர் தியாகராஜர் கோவிலில் 5 நாட்கள் நடக்கும் நாட்டியாஞ்சலி துவங்கியது. மகா சிவராத்திரியை முன்னிட்டு சிவாலயங்களில் நாட்டியாஞ்சலி நடத்தப்படுவது வழக்கம். சிதம்பரம் நடராஜர், திருவாரூர் தியாகராஜர் கோவில்களில் இந்த ஆண்டுக்கான நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சி கோலாகலமாக துவங்கியது. திருவாரூர் தியாகராஜர் கோவிலில் நடக்கும் நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சியை மத்திய கலாச்சார அமைச்சர், உறுப்பினர், ஆலோசகர் நந்தினி ரமணி துவக்கி வைத்தார். துவக்க நாளில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடந்தன. தியாகேசர் கோயில் ஆடுறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நிறைய ஊர்ல இருந்து வந்து இங்க ஆடுறாங்க. அதுல இன்னைக்கு நானும் ஆடுறேங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தியாகராஜர் கோயில்ல ஆடுறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இங்க என்னோட சக மாணவர்கள்லாம் ஆடுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இங்க வந்து நிறைய ஊர்ல இருந்து வந்து ஆடுறாங்க. அதுல இருந்து நான் நிறைய கத்துக்கிறேன். மேடையிலே ஆடுகின்ற நிகழ்ச்சிகளைப் போல் அல்லாமல் இறைவனுடைய சன்னதியிலே இந்த கலைஞர்கள் எல்லாம் பங்கேற்று ஆடுகின்ற பொழுது மிகப்பெரிய மன நிறைவினை பெறுகின்றனர். தமிழகம் மட்டுமல்லாது இந்தியாவினுடைய அனைத்து மாநிலங்களிலிருந்தும் இந்த கலைஞர்கள் இங்கே வந்து இந்த விழாவினை நடத்துவது தமிழ் பண்பாட்டினுடைய தனியான சிறப்பாக கருதப்படுகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடக்கும் நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சியில் தமிழகம் மட்டுமின்றி பிற மாநில கலைஞர்களும் பங்கேற்கின்றனர்.